அன்பும் ஆர்வமும் கொண்ட பார்வையாளர்களே, வணக்கம். குலுபோசா மோட்டிவேஷனல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் அனைவரும் நலமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஒரு 13 வயது சிறுமியின் போராட்டம் சமூக ஊடகத்தின் உதவியுடன் சாவை தடுக்கப்பட்டது. இந்த கதை துவங்கும் இடம் ஆந்திர பிரதேசத்தின் இலூரு நகரில் உள்ளது. இங்கே வாழ்ந்த ஒரு 13 வயதான சிறுமி வாழ்க்கையின் மிக முக்கியமான மற்றும் ஆபத்தான சிக்கலுக்கு மத்தியில் தன்னை கண்டுபிடித்தார். அவள் பெயர் கவி. அவளுடைய குடும்பம் மிகுந்த வறுமையில் இருந்தது. அவள் தாயாரின் ஆசைகளையும் புறக்கணித்து தனக்கே புதிய கனவுகளைக் கண்டு படிப்பின் மூலம் தன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று உறுதியாக நினைத்திருந்தாள். ஆனால் அவளுடைய பெற்றோர்கள் இதற்கு பல விதமான தடைகளாக இருந்தனர். ஒரு நாள் அவளுக்கு தெரியாமல் அவள் பெற்றோர் அவளை கட்டாய திருமணத்திற்கு உடன்பட்டுவிட்டனர். அது அவளுக்கு மிகுந்த மனவலியை ஏற்படுத்தியது. அவள் எதை செய்ய வேண்டும் என்று சிந்தித்தபோது அவளுக்கு ஒரு எண்ணம் வரும்போது அவளுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கான வழி வந்தது. அவள் நம்பிய வழி சமூக ஊடகம். அந்த சிறுமி அந்த நேரத்தில் இப்போதுள்ள சமூக ஊடகத்தின் சக்தி மற்றும் பயன்களை பயன்படுத்த முடிவு செய்தாள். அவள் இலூரு மாவட்ட கலெக்டருக்கு நேரடியாக ஃபேஸ்புக் வழியாக ஒரு கடிதம் அனுப்பி அவளின் வாழ்க்கையை மற்றும் கல்வி தொடர்ந்திட வேண்டிய அவசியத்தை விளக்கினாள். என் வாழ்க்கையை பெருக்க முடியுமா என்ற கேள்வி கேட்டாள். அவள் எழுதிய செய்தியில் அவளின் மனதில் நிகழும் அதிர்ச்சியையும் வேறு வழியில்லை என்ற நிலையை துல்லியமாக பதிவு செய்தாள். அவளின் கடிதம் அந்த நேரத்தில் அவ்வாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கைகொடுத்து உடனடி நடவடிக்கையை எடுக்க அவளின் வன்முறையிலிருந்து காப்பாற்றப்பட்டு அவரது கல்வி தொடர முடிந்தது. அவளுக்கு உரிமை வழங்கப்பட்டது, அதை தடுக்கப்பட்டுவிட முடியாது. இந்த சின்ன கட்டுரை எளிதாக தீர்வுக்கு வந்தாலும் அந்த சிறுமியின் துணிவும் சமூக ஊடகத்தின் சக்தியும் உலகிற்கு ஒரு பாடமாக அமைந்தது. இந்த நிகழ்வு நாம் இன்று சமுதாயத்தில் உள்ள அனைத்து மாற்றங்களை ஏற்படுத்தும் சக்தியை கொண்டிருக்கின்றது என்பதை எடுத்து காட்டுகிறது. இவ்வாறு ஒரு 13 வயது சிறுமி சமூக ஊடகத்தை பயன்படுத்தி தன் வாழ்க்கையை பாதுகாத்து கல்வி தொடர முடிந்தது. இந்த கதை நாம் அனைவரும் நம்பிக்கையுடன் ஒரு சமூகத்திற்கு உதவ, நம்முடைய குரலை வெளியிட, மேலும் உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களிடமும் விரும்பி நாடுகளுக்கும் நம்பிக்கையை தூண்டும் உரிமையுள்ளவர்கள் என்பதை புரிந்துகொள்ள உதவும். அவளின் இந்த முயற்சி ஆணவமற்ற சீரிய சமூகத்திற்கு நமது உட்கொள்கைகளை மறுபடியும் வலுப்படுத்தி பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான பாதுகாப்பையும் கல்வி உரிமையையும் அடிப்படை நாட்களாக வகுக்கும். நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். தொடர்ந்து எனது சேனலை பாருங்கள், ஏனென்றால் இன்னும் பல ஆற்றலான கதைகள் உங்களை எதிர்பார்க்கின்றன. நன்றி. நினைவில் கொள்க, நீங்கள் எதையும் சாதிக்க கூடியவர்களே.